நீங்கள் பார்க்குற இந்த இடம் சாதாரண இடம் இல்லை. சுமார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் இங்கே வந்தானுங்க. அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. எப்போ இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டே கோகுலு, இந்த இடம் ஞாபகம் இருக்காடா? ஏய் உலை ரிவ்யூ பண்றடா. டேய் இருடா பண்றேன்டா. டேய் ரிவ்யூ பண்ணிட்ட மாறா டேய். ஷிட் டேய் உலை மறுபடியும் தோத்துறடா. இப்பதான் ரிவ்யூ பண்ணேன். என்னடா சீக்கிரம் செத்துட்டே இதே வேலைய போச்சடா உனக்கு. டேய் ரிவ்யூ பண்றடா. டேய் இருடா பண்றேன்டா. டேய் உலை சீக்கிரம் பண்றடா. டேய் வெண்டிங் எனிமி இருக்காடா. இருடா போன் பண்ணி பண்றேன்டா. டேய் சீக்கிரம் அதானடா போய் அடிக்க முடியும். ச்சே. டேய் உன்னால தோத்து போய்ட்டோம். உதய பார்த்து பேசுறா. ஒரு டைம் நான் தான் போய் அடிச்சு கொடுத்துருந்தேன். என்னடா போய் வாங்கி கொடுத்தா? உன்னால 50 பாயிண்ட் தோத்துறேன். இல்ல ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கற. போய் சப்பேஸ் விளையாட வேண்டியதா நீ. சப்பேஸ் போறா. சரிடா. என்கிட்ட ஒரு ரூம் கார்டு இருக்கு. ஒரு மேட்ச் போடுவோம். இதுல யாரு தோக்குறானோ ஜெயிக்கிறானோ ஒரு வீக்லி போடணும். பாத்துக்குமா? பார்க்கலாம்டா. டேய் ஆதி என்னடா பண்ற? அப்படி இல்லடா, இருடா தள்ளு. ஃபர்ஸ்ட் வெயிட் கம்மியா தான் போடணும். ஃபர்ஸ்ட் எப்பயும் கம்மியா போட்டு ஆரம்பி, ஓகேவா? ப்ராப்பரா நின்று ப்ராப்பரா போடு. 1 2. ஏய் டேய் மாமண்ணா ஏன்டா மாப்பிள்ள நல்லா இருக்க? அத வேற நீ வேற ஏன்டா கேக்குற? துரைக்கு என்ன பிரச்சனையா? அதான் இருக்கான்ல கேளு. என்ன மச்சான் கூட ஒருத்தவன் எங்க அவன்? ஜிம்முக்கு வரலையே நிக்காமன். அவனாலதான்டா பிரச்சனையே. ஏய் என்ன பண்ண உன்ன? ஏன்டா எப்பயும் நம்ம ஒரு செட்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடும்ல, அதே செட்ல தான் நேத்து நானும் அவனும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டோம். ஏதோ ஒரு 5 ஆட்டம் நிறைய பண்ணிவிட்டான். ஆனா நாங்க மாதிரி தோத்துட்டோம். ஆனா அதுக்கு சொல்றான் நீ ஃப்ரீ ஃபயர் விளையாடல, போய் சப்பே விளையாடுங்கிறான். உனக்கு தெரியலடா நான் ஃப்ரீ ஃபயர் எத்தனை வருஷமா விளையாடுறேன்னு. உனக்கு தெரியுமாடா நான் ஃப்ரீ ஃபயர் எத்தனை வருஷமா விளையாடுறேன்னு. என்ன ஒரு 2 வருஷம் விளையாண்டுருப்பான் அவன். நேத்து பெஞ்ச மலையில நீ பூத்த காணாம வாய் விடுறானா? ரூம் மேட்ச் கூப்பிட அவனை. நாளைக்கு மேட்ச் இருக்கு. நாளைக்கு அவனை அடிக்கணும். அது இன்ஃபர்மேஷன் சொல்லி. சரி மச்சான், இங்கதான் இருக்கானா அவன்? அந்த போய் பேசிட்டு வந்துடுவோம். டேய் உதய, டேய் வாடாதி, என்ன மேட்ரு? என்னடா உனக்கும் கோகுலுக்கும் பிரச்சனையாமே? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன்டா? நடிக்காத உதய், அவன் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான்டா. அவன் நேத்து ஏதோ ரேங்க் குறைஞ்ச கடுப்புல வந்துட்டு அப்படி பேசிட்டு இருந்தேன். அதை அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கான் அவன். இதுதான்டா பசங்கிட்ட எனக்கிட்டே அவன் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு உன்னை ஒன்ட்டா படிக்கிறான்டா அவன். 0-8 தோக்கடிச்சு காட்டு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான்டா அவன். இப்படிதான் சொன்னானா அவன்? சரி விடு, நாளைக்கு நான் அவனை பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். வெட்டியா வைப்பஸ் நம்மளுக்கு இங்க என்ன வேலை? டேய் உதய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அதான் நாளைக்கு மேட்ச்ல ஒன்ட்டா படிக்கிறேன்னு சொன்னல, நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு. டேய் உதய் அந்த விஷயமா தான் உன்கிட்ட பேசணும். என்ன சொல்லு? டேய் உதய் நேத்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட அவசரப்பட்டு அந்த மாதிரி பேசிட்டுடா. இந்த ஒரு ஆட்டை விட்டு கொடுறா. ஓ விட்டு கொடுக்கணுமா? இந்த போனு இதுல ஐடி லாகின் பண்ணிட்டு கிளம்பு. நாளைக்கு நான் விட்டு கொடுத்தேன். டேய் என்ன உனக்கு ஐடி கேட்டா கோவம் வருது இல்ல? அந்த மாதிரி தான் எனக்கு. உனக்கு எப்படி ஐடி முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு இந்த மேட்ச் முக்கியம். நீ எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி வாய விட்டல. இருந்தாலும் முடிஞ்சா அடிச்சு வச்சுக்க. இப்ப நீ கிளம்பு. தேடி வந்த என்னை அசிங்கப்படுத்திட்டீல, இதுக்காகவே ட்ரைனிங் எடுத்து ஒன்று அடிக்கிறேன்டா.
கோச் நீங்களா வாங்க கோச் உட்காருங்க. ஏய் என்ன ட்ரிபிள் லைன்லாம் போகுது இப்படி காமிச்சிட்டு ஏய் இப்படி ஆகுது மழை வேற வர மாதிரி இருக்கு கிளைமேட்டே சரியில்லையே. என்னடா ஒன் டாப் கோகுல் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசி வச்சிருக்க. ஆமாம் கோச், எனக்கு ஒன் டாப்லாம் எதுவும் அடிக்க தெரியாது. நான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவசரப்பட்டு அந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். சரி அவன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க போல கேள்விப்பட்டேன். சரி என்ன சொன்னான்? என்னால் முடியாதானே கோச், ஒரு ஆட்டம் எனக்கு விட்டு குறான். நான் வீட்டுக்கு போய் கேட்டேன், அதுக்கு என் ஐடி கேட்பானா? என்ன அது உன் ஐடியா கேட்டானா? சரி கொடுத்துரு. என்னடா என் மேலேயே கை வைக்கிற? பின்ன என்ன கோச், என் ஐடியா கேட்குறான்றேன். நீங்கள் வேறு நாளைக்கு ஒரு ரவுண்ட்லேயாச்சும் அவனுக்கு ஒன் டாப் போடணும் கோச். போட்டுட்டு அவனுக்கு அங்கேயே அமௌண்ட் போடுறேன். போட்டுட்டு அவன் ரியாக்ஷன் நான் பார்க்கணும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கப்ப அப்போ எங்களால் ஜெயிக்கவே முடியாதா கோச்? நாங்கள் வேஸ்ட்டா? இந்த உலகத்தில் முடியாதுங்கிறது எதுவும் இல்லைடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண யாரையும் ஜெயிக்கலாம். அவன் உன்னோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஏய் என்னடா வாய்ஸ் ஏலியன் மாதிரி? அது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போறது கேளு. ஏய் எப்பறம் அந்த மாதிரி பேசுற? யாரா நீ? அது முக்கியம் இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதை மட்டும் கேளு. ஏன்டா சொல்ல போற? இன்னைக்கு உனக்கு ட்ரிபிள் ஆயிருக்கலாம், ஆனா அவன் என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீ தான் ஜெயிப்ப, பயப்படாம விளையாடி. சரி நீ யாரு? நாளைக்கு நடக்க போற மேட்ச் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஏய் இருக்கியா இல்லையா? என்னது இது திடீர்னு எங்க இருந்தோ குரல்லாம் கேக்குது, ஒண்ணுமே புரியலையே. இல்லை கோச், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக நான் அவனை வேற அடிச்சிடுறேன். ஒருத்தன் சிரிப்பி காமிச்சிட்டு ம் சரி நான் வரேன். வரண்டு போகிறான். நீ தோத்துருன்னு தெரிஞ்ச அவனை ஒன் டாப் படிக்கிறேன்னு சொன்னால அந்த தைரியம் தான் முக்கியம். அதே தைரியத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ. Yes, hey. Push. Hey. Hey. Push. Ah. Hey. Push. Hey, hey. Push. என்ன செய்டா பார்க்கலாம் இந்த ரவுண்டு. இன்னைக்கு உனக்கு ட்ரிபிள் ஆயிருக்கலாம், ஆனா அவன் என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீ தான் ஜெயிப்ப, பயப்படாம விளையாடி. என்ன இது இவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு, இப்போ பார்த்து ட்ரிபிள் நைன் ஆகுது. ஏய் ஏய் ஐயோ வச்சுடா. முடிச்சு விட்டான் போங்க. ஏய் விட்டுடா, அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நீ எல்லாம் சபை சப்பர் விளையாடுறது தான் லாக்கின்னு. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ சபை சப்பர் விளையாடுறது கூட லாக்கி இல்ல, போய் கேண்டி கிரஷ் விளையாடுறா. டேய் அப்பெல்லாம் இந்த கேமுக்காக எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கும் போதே சிரிப்பு தாண்டா வருது. இப்போ வரை நம்ம அதனால பண்ணிட்டு இருக்கிறோம். வா உதய, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? அது இப்பெல்லாம் ஃப்ரீ ஃபயர்ல எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துறாங்களாண்டா. ஏய் என்னடா சொல்ற? என்னடா சொல்றியா? போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரையும் அதனாடா விளாண்டுக்கிற நீ. போ. ஏய் கோகுல, நம்ம கூட படிச்சவங்கலாம் எல்லாம் வேலைக்கே போயிட்டானுங்க. இன்னமும் நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் பத்தியே பேசிட்டு இந்த கேமையே விளையாண்டுட்டு இருக்கிறோம். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒன்னே ஒண்ணுதான் உதய, நமக்கான டைம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். அப்படின்ற ஞாபகம் இருக்கா?
லைவ் பேசுறோம். சொல்லு சொல்லு சரி கோவத்துல வந்து பேசிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன முடியாது எது ஐடி கேட்டான சொல்லு. என்னது ஐடி கேட்டா அங்கேயே அடிச்சுட்டு அங்கேயே ஒண்டா போகும் உன்னோட நல்லா தோத்துருவேன் தெரிஞ்சோம் மட்டை கட்டுன்னு சொன்னல நீ தோத்துரு கோயில சிரிக்காதா. நீ தோத்துருவேன் தெரிஞ்சோம் மட்டை படிக்கணும்னு சொன்னல